வைக்கிறதுக்கு நீ மொத்தம் எத்தனை ஜாப், 6 ஜாப் இருக்கா, 6 டப்பா போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் 6 டப்பா போட்டு இந்த சைடு வந்து டேர்னிங், இந்த சைடுல இருந்து டேர்னிங், இந்த சைடு த்ரெட்டிங். ஓகேவா? இப்ப நீ வந்து இந்த டைம் இருக்குல்ல, டைம் கொடுத்துருப்பாங்க, இந்த டைம்ல எது இருக்குதுலே மினிமம் அப்படின்னு பாரு. இதுல வந்து 1 தான் மினிமம். இந்த 1 வந்து எதோடது, ஜாப் 6ஓடது. அது வந்து டைம் வந்து த்ரெட்டிங்கான டைம். அதனால இந்த சைட்ல இருந்தா நம்ம த்ரெட்டிங் எழுதுவோம். இந்த மினிமம் டைம் வந்து ஜாப் 6ஓடது வந்து த்ரெட்டிங்ல இருக்கனால இங்க வந்து 6ன்னு எழுதுவோம். ஓகேவா? அடுத்து 1க்கு அடுத்து எது மினிமம், 2 தான் மினிமம். அந்த 2 வந்து எதோடது, 4ஓடது. அந்த 2 வந்து டேர்னிங்ல இருக்கு. அதனால டேர்னிங் நமக்கு இந்த சைட்ல இருந்து டேர்னிங் போறனால 4 இங்க எழுதணும். அடுத்து வந்து 3 தான் மினிமம். இப்போ வந்து 3 வந்து மினிமம் வந்து ஜாப் 1ஓடது டேர்னிங் ஆப்ரேஷன். அதனால 1 இங்க எழுதுவ. அதே மாதிரி இங்க ஒரு 3 இருக்கு. இந்த 3 வந்து த்ரெட்டிங்கோடது. அதனால வந்து ஜாப் 5 வந்து த்ரெட்டிங் எழுதுவ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5. அடுத்து 5 தான் ஸ்மாலஸ்ட். அடுத்து 5 ஸ்மாலஸ்ட்ன்றதால 5 3ஓடது த்ரெட்டிங்கு 3. அப்புறம் மீதி இருக்குது 2 இங்க எழுதிடுவேன். இது வந்து புரிஞ்சா திரு? அந்த சப்போஸ் 2 3யும் டேர்னிங்ல ஒரு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து என்ன பண்ணும்? அப்ப வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு சம் வரும், அடுத்த சம் வரும், நான் அதை சொல்லிட்டா? சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, காம்பவுண்டிங் தியரியா? காம்பவுண்டிங் தியரி சம்லாம் காம்பவுண்ட் தியரி தான். அப்ப இப்ப வந்து அந்த ஜாப் வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்ச சீக்வன்ஸ் ஆர்டருக்கு எழுதிரு. இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச சீக்வன்ஸ் ஆர்டர் 4 1 3 2 5 6ன்றது. அதுக்கப்புறமேட்டு மெஷின் டைம், இது வந்து மெஷினிங் ப்ராசஸ் ஏ, அதாவது டேர்னிங் ப்ராசஸ். இது வந்து த்ரெட்டிங் ப்ராசஸ். டைம் இன் டைம் அவுட், டைம் அவுட். ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து ஆரம்பிப்போம் நம்ம. இப்போ வந்து ஜாப் 4 வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 2 நிமிஷம் ஆகுது. அது எப்படின்னா, இதுல இந்த டேபிள்ல பாரு, ஜாப் 4க்கு வந்து டேர்னிங் ஆபரேஷன் எவ்வளோ, 2 மினிட்ஸா? அதுதான் வந்து இங்க எழுதியிருக்கோம். அதுதான் வந்து இந்த 0 + 2. அப்புறம் இது முடிச்சோடனே அடுத்து இங்க இந்த 2 வந்து இங்க எழுதிக்கணும். அடுத்து 1, ஜாப் 1 வந்து டேர்னிங் ஆபரேஷன் எவ்வளவு மணி நேரம், 3 மினிட்ஸ். அது வந்து 2 + 3 5. திரும்ப இந்த 5 இங்க எழுதிடுவேன். அடுத்து ஜாப் 3க்கு பார்ப்பேன். ஜாப் 3க்கு வந்து 5 + 3 8. ஓ சரி, 5 + 5 10. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிருவியா? இங்க வந்து இது வந்து மெஷினிங் ப்ராசஸ் ஏ, அதாவது டேர்னிங்க்கு முடிஞ்சிடும். அடுத்து த்ரெட்டிங் வரும்போது என்ன ஆகும்னா, நீ வந்து இந்த 2 வந்து அதாவது இந்த ஜாப் வந்து 2 முடிச்சோடனே தான் இந்த மெஷின் வந்து ஆன் ஆகுது. ஓகேவா? அதனால 2, இந்த 2 வந்து அப்படியே இங்க 2 எடுத்துப்பேன். அப்புறம் அதே மாதிரி இந்த டேபிள்ல பண்ண மாதிரி 2 + 6, அதாவது 4 வந்து த்ரெட்டிங்க்கு எவ்வளவு நேரம் ஆகுது, மெஷின் 4 த்ரெட் பண்றதுக்கு 6 மினிட்ஸ் ஆகுது. அதனால 2 + 6 8. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து இந்த 8 எடுத்து இங்க எழுதக்கூடாது. நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். 5யும் இங்க இருக்க வேல்யூவையும் இங்க இருக்க வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுல எது மேக்சிமமோ அதை தான் எடுத்து இங்க எழுதணும். அதனாலதான் 8 எடுத்து இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்புறமேட்டு அதே மாதிரி 8 + 8 16 இதெல்லாம் எழுதிடுவேன். அதே மாதிரி மேக்ஸிமம் செக் பண்ணணும். 16 10 எது மேக்ஸிமம்? 16 தான் மேக்ஸிமம். அதனால இங்க போடுறோம். இப்ப நீ இங்க வரும்போது பாத்தீங்கன்னா, இங்க வரும் இந்த கடைசி பாக்ஸ் வா. இந்த கடைசி பாக்ஸுக்கு வரும்போது உனக்கு என்னன்னா, இங்க வந்து 38 இருக்கு, ஆனா இங்க வந்து 42 இருக்கு. 38 42 கம்பேர் பண்ணு, 42 தானே மேக்ஸிமம். அதனால 42 இங்க எழுதிடுவேன். அப்புறம் வந்து இதை ஆட் பண்ணி எழுதிடுவேன். ஓகேவா? இது புரிஞ்சாடா? இது எப்படி டைம் இன் டைம் அவுட் எழுதுறாங்கன்னு? அங்க மேல ஸ்டார்டிங் இருக்க டைமுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 0 பண்ணுமா? இது 0 தான். 0ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். எல்லாத்துக்கும் 0 தானே பண்ணணும்? ஆமாமா. திரு, இந்த 38க்கு அப்புறம் என்ன பண்ற? 38 + என்ன 4 30 + 4லாம் இல்ல.
இதையும் கம்பேர் பண்ணணும். இந்த வேல்யூவையும் இந்த மெஷின் ஏவோட ஃபைனல் டைமையும் கம்பேர் பண்ணணும். எது மேக்ஸிமமா இருக்கோ அதை எழுதணும். ஓ சரி, ஓகே. அந்த 43 புரியுதா? எப்படி வந்துச்சு? 43 வந்து 6க்கு வந்து த்ரெட்டிங் டைம் எவ்வளோ? 6க்கு வந்து த்ரெட்டிங் டைம் 1, 42 + 1 43. ஓகே, தேங்க் யூ. ஓகேவா? ஓகேடா திரு. ஓகேடா. அடுத்து வந்து இதுக்கு வந்து நீ ஐடியல் டைம் கண்டுபிடிக்கணும். ஐடியல் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதையும் மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த ஜிக்ஸாக்க மைனஸ் பண்ணி பாரு. 2 - 2 0, 5 - 5 0, 10 - 5 0. இது ஃபுல்லாவே 0 தான் வரும். ஏ வந்து ஐடியலாவே இல்ல, ஃபுல்லாவே வேலை பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் கடைசி இந்த 1 இது எப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபைனலா மெஷின் பி வந்து ஃபைனலா முடிச்சிருக்கல 43, அதை வச்சு இதோட ஃபைனல் டைம் 42 மைனஸ் பண்ணணும். இது வந்து டோட்டலா மெஷின் ஏ வந்து அந்த 1 நிமிஷம் மட்டும்தான் ஐடியலா இருந்திருக்கு, அதாவது வேலை செய்யாம ஃப்ரீயா இருந்திருக்கு மொத்த மெஷினிங் ப்ராசஸ்லயும். ஓகேவா? அடுத்து இதுல நீ பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் வந்து சும்மா தானே இருந்திருக்கு, 0ல இருந்து ஆரம்பிக்கல. மெஷின் பி வந்து ஃபர்ஸ்ட் மெஷினிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் வந்து ஐடியலா தான் இருந்திருக்கு, அதாவது இந்த 2. அதனால 2. அடுத்து வந்து திரும்ப ஜிக்ஸாக்கா மைனஸ் பண்ணிட்டோம். 0 0 0 0. இது வந்து நீ 42 - 38 போடுவேன். ஏன்னா இது சப்ராக்ட் பண்ணும்போது 0 வராதா, அதனால 4. அப்புறமேட்டு மொத்தமா வந்து 2 + 4 6 மினிட்ஸ். மொத்தமா பி வந்து 6 மினிட்ஸ் வந்து ஐடியலா இருந்திருக்கு. ஓகேவா? ஒரே வாட்டி டக்குன்னு சொல்ற திரு. ஒரே வாட்டி சொல்றேன். இப்போ வந்து மெஷினிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிஷின் ஏவும் மிஷின் பியும் எவ்வளவு நேரம் வேலை செய்யாம சும்மா இருந்திருக்குன்றது அந்த ஐடியல் டைம். அதுக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 0லயே ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சு 2 நிமிஷம் வேலை பார்த்துருக்கா. அப்புறம் இந்த 2 ஜிக்ஸாக்கா மைனஸ் பண்ணிப்பாரு. 2 - 2 0, 5 - 5 0, 10 - ஃபுல்லா 0 தான் வரும். கடைசியா இந்த டைம் அவுட் இருக்குல்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆனா மொத்த மெஷினிங் ப்ராசஸ் வந்து 43 மினிட்ஸ். ஆனா ஏ வந்து 42 மினிட்ஸ் தான் வேலை பார்த்திருக்கு. அதனால 43 - 42 போடும்போது உனக்கு வந்து 1 கிடைக்குமா? அந்த 1 மினிட் மட்டும்தான் வந்து மெஷின் ஏ வந்து ஐடியலா இருந்திருக்கு வேலை செய்யாம. ஓகே. அப்புறம் மெஷின் பி வந்து 2ல தான் 2 மினிட்ஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கே. அதாவது அது வந்து அதுக்கு முன்னாடி சும்மா தான் இருந்திருக்கு. அதனால வந்து 2. அப்புறமேட்டு 8 - 8 0, 6 - 6 0, 25 - 25 0, 35 - 35 0, 42 - 38 வந்து 4. அந்த 4 மினிட்ஸும் வந்து மெஷின் பி சும்மா தான் இருந்திருக்கு, அதான் 4. அப்புறம் இந்த 2 + 4 ஆட் பண்ணினா 6. மொத்தம் வந்து 6 மினிட்ஸ் வந்து மெஷின் பி வந்து ஐடியலா இருந்திருக்கு. ஓகேடா, புரிஞ்சுல? ஓகே. இதுல வந்து அதே மாதிரிதான் ஜாப் கொடுத்துட்டாங்க. மெஷின் ஏ மெஷின் பி கொடுக்குறாங்க. நீ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இந்த டைம்ல வந்து எது மினிமமா இருக்குன்னு பார்க்கணும். 1 தான் மினிமம். அதான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி நீங்க போட்டுக்கோ. ஏ இந்த சைடு, மெஷினிங் ப்ராசஸ் ஏ வந்து இந்த சைடு, மெஷினிங் ப்ராசஸ் பி வந்து இந்த சைடு. இப்போ 1 வந்து எதுல இருக்கு? 6ல இருக்கு. மெஷினிங் ப்ராசஸ் பில இருக்கு. அதனால இந்த 6 எடுத்து மெஷினிங் ப்ராசஸ் பி சைட்ல ஃபர்ஸ்ட் எழுதுற. அடுத்து வந்து என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 தான் மினிமம், அடுத்த மினிமம். 1 ஜாப் 1ல 3 இருக்கு. மெஷினிங் ப்ராசஸ் ஏ இங்க போட்டுருவ. அப்புறம் ஜாப் 7ல இருக்கு மெஷினிங் ப்ராசஸ் பி, அதனால இந்த சைடு போட்டுருவ. அடுத்த மினிமம் வந்து 6. 6 வந்து எப்படி இருக்கு? இங்க இருக்கா? மெஷினிங் ஜாப் 4ல வந்து 6 இருக்கு. இது வந்து நீ என்ன பண்ணணும்னா அது பேர் என்ன? தெரியலடா எனக்கு. என்ன பட்டை போட்டு வந்திருக்க? எது சொன்னா? நேத்து கூட கோபி சொன்னா நானு. என்னடா? இல்ல 2 டை ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன். ஓகே ஓகே. நீ வந்து ஒரே இப்ப ஜாப் 4க்கே உனக்கு வந்து இங்கேயே வந்து டை ஆச்சுன்னா 6 6 2 மெஷினிங் ப்ராசஸ் நடுவுல டை ஆச்சுன்னா நீ 4 இங்கே எழுதிக்கலாம், இல்லைன்னா இந்த சைடு எழுதிக்கலாம். எந்த சைடு வேணா எழுதிக்கலாம். ஓகேவா?
ஓகேடா. என்னடா இது இப்ப அடுத்து வந்து 6 முடிஞ்சா 6 முடிச்சதுக்கு அப்புறம் 10 இல்ல ஆமா 10 தான். 10 வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, எங்க இருக்கு? 10 வந்து ஜாப் 5ல இங்க இருக்கா, இங்க ஒரு 10 இருக்கா, அப்புறம் இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு, 3 10 இருக்கு. இது வந்து ஜாப், இது வந்து மெஷினிங் ப்ராசஸ் 7ல தான் வருது. அதனால இதை வந்து நீ எடுத்து இங்க எழுதிடுவ ஆக்சுவலா. அப்புறம் நீ இங்க வரும்போது என்னன்னா உனக்கு வந்து மெஷினிங் ப்ராசஸ் பிலயே உனக்கு வந்து டை ஆகுது. 2க்கும் 3க்கும் நடுவுல 10 ஆகுது. அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுவா, நீ எப்படி எழுதுனா இது வந்து எந்த ப்ராசஸ்க்கு டை ஆகுதுன்னு பாக்கணும். ப்ராசஸ் பிக்கு, மெஷினிங் ப்ராசஸ் பிக்கு தானே டை ஆகுது டைம் 10 அதனால நீ வந்து இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். அதாவது பில இருந்து எழுதணும், 2 3 தான் எழுதணும், 3 2ன்னு எழுதக்கூடாது. அதனாலதான் இங்க வந்து இந்த சைடு 2 3 போட்டிருக்காங்க. புரியுதா? ஓகேடா திரு. புரிஞ்சாது? புரியுதுடா. என்ன சொல்றாருன்னா பாஸ் ஆனா புரியுது. இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 5 வந்து டை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து 2 3 குள்ள 2 5 எழுதி போவா? 2 5 எழுதிருக்கோம். அதுல வந்து ஓகேடா. அவங்களுக்கு எல்லாம் இன்னொரு சம் இருக்கு, நான் போட்டோ எடுக்கல, அது போட்டோ எடுக்கிறேன். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எங்க பாஸ் பண்ணுங்க. பெரிய பேரா போட்டிருக்காரு. என்னடா பண்ற? அப்பா பத்தே காலத்துல வார்த்தா இதுல வந்து என்னன்னா இப்ப பாரு, இதுவும் அதேதான், அதே சீக்வன்சிங் தான். இதுல நமக்கு வந்து 3 இருக்கு, 3 ஜாப் இருக்கு, 3 ப்ராசஸ் இருக்கு. 3 ப்ராசஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா இந்த 2 கண்டிஷன் பார்க்கணும். மினிமம் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸிமம் ஆஃப் பியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா மினிமம் ஆஃப் சி வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸிமம் ஆஃப் பியா இருக்கணும். நோட்ஸ்ல இருக்குடா. கிராசிங் காத்தி தான் சொல்லி தரணும். சரி ஏடா போட. இது வந்து இந்த கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எக்ஸையும் ஒய்யையும் நீ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். ஏஐ பிளஸ் ஏ பிளஸ் அப்புறம் ஒய்ஐ வந்து பிஐ பிளஸ் ஏ. ஓகேவா? அது வந்து என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிப்பேன். எக்ஸ் ஒய்னு எழுதி எல்லாத்தையும் எழுதிடுவேன். எழுதி இது எதுக்கு பண்றோம்னா இந்த சீக்வன்ஸ் ஆர்டர் எழுதுறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி பண்றோம். புரியுதா? சீக்வன்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து நார்மலா இந்த டைமிங்க்கு எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவ. இங்க பாரு, டேபிள்ல வந்து இன் அவுட்டுக்கெல்லாம் அதான் யூஸ் பண்ணுவேன். இது மட்டும் தான் புதுசு. இதெல்லாம் நம்ம அங்க பார்த்ததுதான். இதுல வந்து ஏதாவது புரியாம இருக்கா? சொல்றா. கேட்கலா கௌதம்? 2 காலமா மாத்தணும் கேக்குறேன். புரியல, நீ பேசுறதே கேட்கல, பிரேக் ஆகி கேக்குது. ஒரே செகண்ட். இல்லடா, ஃபார்மிங், த்ரெட்டிங், நார்லிங்னு 3 காலம் இருக்குல்ல, அதுக்கு தான்டா இது. இங்க பாரு, நீ வந்து இந்த கண்டிஷன்ஸ பாருடா. மினிமம் ஆஃப் ஏவோட மினிமம் வந்து மேக்ஸிமம் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ஆஃப் பியா இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா மினிமம் ஆஃப் சி வந்து மேக்ஸிமம் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ஆஃப் பியா இருந்துச்சுன்னா நீ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 8 12 + 6 அப்படி எழுதிடுவேடா. அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 + 13 அது மாதிரி எழுதினா இது மாதிரி 2 காலம்க்கு வந்துடும். சரி, ஓகே. அப்புறம் இதை வந்து நீ வந்து சீக்வன்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறமேட்டு வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரிதான். சரி.
இது வந்து பாருங்க, புரியலன்னா வந்து கேளுங்க. அடுத்த மெத்தட் வந்து இப்போதைக்கு 2 முடிஞ்சு, சீக்வன்சிங்கும் முடிஞ்சு, அலோகேஷனும் முடிஞ்சு. அலோகேஷன் இல்ல அசைன்மெண்ட் மாடல். அடுத்து வந்து சிபிஎம் பார்ப்போம். இது வந்து செமையா குழப்பம், ஒழுங்கா பாத்துவோம். அப்ப இது நெட்வொர்க் டயக்ராம் போட தெரியுமாடா? எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நீயே சொல்லி கொடுறா. நெட்வொர்க் டயக்ராம் போடுறதுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து, அதாவது ஜிமீட்ட சொல்லி கொடுக்கறது கஷ்டமா இருக்கும்டா. நீ அப்படியே போடு, நாங்க புரிஞ்சுப்போம். நீ எக்ஸ்பிரிமெண்டே போடு, நீ எப்படி யோசிச்சு போடுறியோ அப்படியே போடு, நாங்க புரிஞ்சுப்போம். சரி, ஓகே. அப்படி சப்போஸ் புரியலன்னா அதுக்கு யூடியூப்ல வீடியோ பாருங்க. 2 வீடியோ பார்த்தா அதே டக்குன்னு புரிஞ்சிடும். நெட்வொர்க் டயக்ராம் போட்டாலே வரும். ஓகே, ஆக்டிவிட்டி, இமிடியேட் ப்ரெடெசர்ஸ், அப்புறம் கம்ப்ளீஷன் டைம் கொடுத்துருவானுங்களா. இப்போ நமக்கு வந்து ஏக்கும் பிக்கும் நமக்கு முன்னாடி வந்து எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, அதனால ஸ்டார்டிங் நோட்ல இருந்து ஏவும் பியும் போகுது. ஓகேவா? அடுத்து வந்து சிக்கும் சிடிஇ மூணுத்துக்குமே ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி வந்து ஏ தான். அதனால ஏயோட எண்டிங் நோட்ல இருந்து 3 ஆக்டிவிட்டி போகுது. சி போகுது, டி போகுது, இ போகுது. அப்புறம் எஃப்க்கு ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி வந்து இ, அதனால இயோட எண்டிங் நோட்ல இருந்து எஃப் போகுது. அப்புறம் ஜிக்கு வந்து டியும் எஃப்பும் தான் வந்து ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி, அதனால வந்து டில இருந்து வர நோடும் எஃப்ல இருந்து வர நோடுல இருந்தும் ஜி போகும். அடுத்து வந்து ஹெச்சுக்கு வந்து பியும் சியும் வந்து ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி, அதனால இந்த நோட்ல இருந்து ஹெச் போகும். ஐக்கு வந்து ஜியும் ஹெச்சும், அதனால வந்து 6 to 7 வந்து ஆக்டிவிட்டி ஐ போடுவோம். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது நான் சொன்னது, அதனால வந்து கண்டிப்பா யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டயக்ராம். அது வந்து இதுல சொன்னா புரியாதுடா, போட்டே காமிச்சாதான் கரெக்டா தெரியும். திரு, அந்த ஆக்டிவிட்டி நோடுக்கு மேல 2 பாக்ஸ் போட்டு இல்ல நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஆமாமா, அது சொல்றேன் அடுத்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து எப்பயுமே 0 தான்டா. இது 2 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் பாக்ஸ் மட்டும் லெஃப்ட் சைட் பாக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுன்னு சொல்றேன். 0, அப்புறம் வந்து 0 + 5, இந்த டைம் 0 + 5 வந்து 5. அப்புறமேட்டு இங்க இருந்து 2 to 4 போறதுக்கு 5 + 1 வந்து எவ்வளவு 6. ஓகேவா? அப்புறமேட்டு இங்க 4 to 5 போறதுக்கு நீ ரெண்டு மெத்தட்ல போலாம். 5க்கு போறதுக்கு ஒண்ணு இங்க டி வழியா போலாம், இல்லைன்னா எஃப் வழியா போலாம். நீ வந்து எஃப் வழியா போனீங்கன்னா உனக்கு வந்து 10. இது இந்த வழியா போனீங்கன்னா 8 வரும். 8, ஆனா நீ வந்து எது மேக்சிமமோ அதை தான் எடுக்கணும். மேக்சிமம் 10 தான் நமக்கு, அதனால 10 எடுக்கிற. அப்புறமேட்டு இங்கேயும் அதே மாதிரிதான். நீ இப்படி வந்தீங்கன்னா உனக்கு வந்து வெறும் 6, இப்படி வந்தீங்கன்னா உனக்கு வந்து 5 + 4 9, அதனால மேக்சிமம் வந்து 9, அதனால 9 எடுக்கிற. அப்புறம் 9 + 12 இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா 9 + 12 வந்து உனக்கு வந்து 21. இப்படி வந்தீங்கன்னா 10 + 14 24, மேக்ஸிமம் வந்து 24, அதனால 24 எடுக்கிற. அப்புறமேட்டு +2 26. ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்சு. இன்னொரு பாக்ஸ் புரியுது. ஓகே, அடுத்து ரைட் சைடுல இருக்க பாக்ஸ் வந்து பின்னாடில இருந்து வாங்க, பட்டாக்ஸ்ல இருந்து வாங்க. பின்னாடில இருந்து வந்தீங்கன்னா இது வந்து 26, இது அப்படியே 26 எழுதிக்கோ. அப்புறம் திரும்ப இங்க வந்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டே வரணும். 26 - 2 24, அப்புறம் 24 - 14 வந்து 10, 24 - 12 வந்து 12. அப்புறமேட்டு இங்க இருந்து போகும்போது 10 - 4 6, அப்புறம் 6 - 1 இப்படி பாரு. இங்க வந்து 2 இருக்கா. இந்த நோடுக்கு நீ வரும்போது 6 - 1 5 ஒன்னு வரும், 10 - 3 7 ஒன்னு வரும், 2 வரும். 5 7 2 வேல்யூ வரும்போது நீ வந்து எது மினிமமா இருக்கோ அதை தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி ஃப்ரண்ட்ல இருந்து போகும்போது எது மேக்சிமமா இருக்கோ அதை தான் எழுதுவோம்.
பின்னல இருந்து வரும்போது எது மினிமமா இருக்கோ அந்த வேல்யூ தான் எழுதுவோம். ஓகேவா? புரிஞ்சாடா இது அந்த டப்பா போட்டு எழுதுறது? சொல்லுங்கடா, புரிஞ்சா புரிஞ்சுடா டேய். ஓகே ஓகே. அப்புறமேட்டு இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் எழுதிரு. அதாவது ஏ ஆக்டிவிட்டி வந்து 1 to 2, பி ஆக்டிவிட்டி 1 to 3, அது எல்லாத்தையும் இப்படி எழுதிருங்க. வரிசையா ஆக்டிவிட்டி எழுதிருங்க. இந்த டப்பா போட்டுக்கோங்க. இந்த டப்பாவை போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, ஆமா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஏ தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அது வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால 0. அடுத்து வந்து 0 பிளஸ் இந்த டியூரேஷன், இந்த இஎஸ்டி பிளஸ் டியூரேஷன் போட்டீங்கன்னா இஎஃப்டி கிடைச்சிரும். இஎஸ்டி பிளஸ் டியூரேஷன் போட்டீங்கன்னா இஎஃப்டி கிடைச்சிரும். அதனால 0 பிளஸ் 5. அடுத்து வந்து பியுமே ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி தான். பியுமே இங்க இருந்து ஆரம்பிக்குது, அதனால அதுவும் 0. இது கிராஷிங் காட்சி எனக்கும் தெரியாது. கிராஷ் எக்கனாமிக்ஸ் படிச்சதுதானே இது? ஆமாமா, எக்கனாமிக்ஸ்ல படிச்சதான்டா. இப்ப வந்து அதனால இதுவும் 0. இதோட இஎஸ்டி 0. அதுக்கப்புறம் வந்து இஎஸ்டி பிளஸ் டியூரேஷன் வந்து இஎஃப்டி. அடுத்து வந்து இந்த சிக்கு வந்து சி வந்து எந்த நோடு? சி வந்து 2 to 3 தான். சி 2 ஸ்டார்டிங், அதனால 2 இதுக்கு வந்து 2 ஸ்டார்டிங், அதனால 2 எண்டிங் டைம் எடுத்து இங்க எழுதுவேன். அதே மாதிரி டிக்கும் 2 தான் ஸ்டார்டிங், ஈக்கும் 2 தான் ஸ்டார்டிங். அதனால இது மூணுமே ஈயோட, அதாவது ஏவோட எண்டிங் 2 போடுவேன். அதனால இது எல்லாமே 5, இங்க 5 எழுதிடுவேன் இது 3 இடத்துலயும். அது மீதி எல்லாம் 5 plus 4 9, 3 plus 5 8, 5 plus 1 6. இப்போ வந்து இங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது வந்து 4 ஸ்டார்ட் ஆகுது, இங்க வந்து 4 எண்ட் ஆகுது ஈல, அதனால இந்த 6 எடுத்து இங்க எழுதிடுவேன், ஆட் பண்ணி எழுதிடுவேன் 10. அடுத்து வந்து 5, இங்க வந்து 5 ஸ்டார்ட் ஆகுது, அதனால 5 எங்க இருக்குன்னு பாப்போம். 5 வந்து 2 இடத்துல முடியுது, D-க்கு 5 தான் முடியுது, F-க்கு 5 தான் முடியுது. அது ரெண்டுத்துல எது வந்து மேக்சிமமா இருக்கோ அந்த வேல்யூ எடுப்பேன். 8 10, ரெண்டுத்துல வந்து 10 தான் மேக்ஸிமம் இருக்கு, அதனால 10 எடுப்பேன். ரெண்டு ஆட் பண்ணா 24. 3 to 6 வந்து 3 வந்து 3 ஆரம்பிக்குதா, 3 எங்க முடியுது? சில வந்து 3 முடியுதா, எது அதோட இஎஃப்டி 9, அதான் இதோட இஎஸ்டி. அப்புறம் 9 plus 12 21. அப்புறம் 6 எங்க முடியுதுன்னு பார்ப்பேன். 6 இங்கேயும் 6 முடியுது, இங்கேயும் 6 முடியுது. 21 24, ரெண்டுத்துல 24 தான் மேக்ஸிமம், அதனால 24 எடுத்துருவேன். அப்புறம் வந்து இஎஃப்டி எழுதிடுவேன். இந்த இஎஸ்டி இஎஃப்டியும் புரிஞ்சுல இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம். புரிஞ்சுடா. ஓகே, அடுத்து வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இது எல்எஸ்டியும் எல்எஃப்டியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எல்எஸ்டி வந்து இது வந்து ஸ்டார்டிங்ல எப்படி போல 0. ஓகேவா? சாரி, இது வந்து கீழ இருந்து வரணும். எல்எஸ்டி எல்எஃப்டியும் கீழ இருந்து வரணும், லாஸ்ட்ல இருந்து வரணும். இங்க வந்து எது இஎஃப்டி தான், இங்க வந்து எல்எஃப்டி, அது வந்து அப்படியே எழுதிடுவேன். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா 26 26. அப்புறமேட்டு இது பேர் என்ன, -2 இப்படி பின்னாடி வருவியா, அது வந்து இங்க 24. அந்த 24 தான் இங்க எழுதுவேன். அந்த 24 இங்க எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்க வந்து அது பேர் என்ன, 6ல ஆரம்பிக்குதா, 6ல ஆரம்பிக்கிறது வந்து எங்க 6 எங்க முடியுதுன்னு பாப்பேன். இங்கேயும் 6 முடியுதா, அதனால இந்த 24 வந்து இங்கேயும் எழுதுவேன். ஓகேவா? அப்புறமேட்டு இந்த இது 24 கூட டியூரேஷன் 12 மைனஸ் பண்ணினா இது எல்எஸ்டி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இங்க 10, இங்க இருந்து 10 எப்படி இங்க போச்சுன்னா, இங்க வந்து என்ன ஆரம்பிக்குது 5 எங்க முடியுது, இங்க முடியுது.
அதனால 5 வந்து இங்கேயும் முடியுது, இங்கேயும் 5 முடியுது. அதனால வந்து இங்கேயும் 10, இங்கேயும் 10. அப்புறம் 10 - 4 6. இங்க 4 ஆரம்பிக்குது, இங்க 4 முடியுது, அதனால இங்க 6. 6 - 1 5. அப்புறம் இங்க 10 - 3 7. இங்க 12 வந்து எதனால வந்துச்சு, இங்க 3 முடியுது, இங்க 3 ஆரம்பிக்குது, அதனால இதோட 12 வந்து இங்க போயிடும். அப்புறம் -4 பண்ணினா 8. அப்புறமேட்டு அப்புறம் என்ன பண்ணோம், இங்க என்ன ஆரம்பிக்குது, இங்க வந்து 2 ஆரம்பிக்குதா, இது 2 ஆனா என்னடா இது ஈல 2 இருக்குடா. ஈல 2 முடியுதா, ஸ்டார்டிங் நம்ம 3 எண்டிங் தான் பார்க்கணும்ல. 3 வந்து எங்க முடியுது, 3 எங்கேயுமே முடியலையே. அதான் பாத்துட்டு மேடம் ஃபர்ஸ்ட் 3 வந்து ஹெச்ல முடியுது, 12 வருதுன்னு. ஓகே ஆமாமா, ஓகே அந்த 12 தான் இங்க இருக்கு. ஆமா அதுக்கப்புறம் இன்னும் 2 மட்டும் தான் போடல. 2 வந்து நான் ஈல இருந்து எடுத்து போட்டுடலாம். 2 வந்து நீங்க 3 இருக்கு, உனக்கு 1 2 3 இருக்கு, அதுல எது மினிமமோ அதை எடுத்து போடுவேன். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் இயர்லியே ஸ்டார்டிங் பார்க்கும்போது மேக்ஸிமம் எடுத்து போடுவோம், இது பார்க்கும்போது மினிமம் எடுத்து போடுவோம். சரி ஓகே. இது ஆக்சுவலா இது வந்து நானே இப்ப பார்த்து சொல்றதுனாலதான் சொல்றேன். எனக்கு வந்து இது மூடி வச்சுட்டு கேட்டா தெரியாது, அதனால இது தெரியல, இது நல்லா பார்க்கணும். இது யூடியூப்ல ஒரு அக்கா சொல்லி தருவாங்க, கிளியரா சொல்லி தருவாங்க. இதேதான் EST EFT போட்டா. ஆனா நீ சொல்றதே புரிஞ்சுடா. அப்புறமேட்டு டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலால போட்டு டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிச்சா எதுக்கு EFT கண்டுபிடிக்கிறதுக்கும் LST சொல்லு. EST கண்டுபிடிக்க தெரியும்ல உங்களுக்கு இதுல இருந்து. இதெல்லாம் இந்த லெஃப்ட் சைடுல இருக்க பாக்ஸ்ல EST அதுல கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா அப்புறம் LFT கண்டுபிடிக்க தெரியும்ல ரைட் சைடுல இருக்கிற பாக்ஸ் பின்னாடி வந்து. சரி, அப்புறம் வந்து EFTங்கிறது EST பிளஸ் டியூரேஷன். ஆமா, இது வந்து LFT மைனஸ் டியூரேஷன். அவ்வளவுதான். ஆக்சுவலா இந்த பாக்ஸ்ல இருக்க இந்த பாக்ஸ்ல ரைட் சைடுல இருக்கிறது வந்து LFT. ஆமா அப்படியா, அதாவது இப்ப 1 to 2னா 2ல இருக்க ரைட் சைடு பாக்ஸ். ஓ, அப்ப வந்து சார் வந்து இப்படி எடுக்க சொன்னாரு, அதெல்லாம் எக்கனாமிக்ஸ் பிடிஎஃப் பண்றேன். அதுல இருக்கா, அதுல வந்து ஃபார்முலாவாட்டு இருக்கு. புரிஞ்சாடா, கார்த்தி சொன்னது கேட்டுச்சாடா? கேட்டுச்சா. அப்ப வந்து இப்படி சார் சொன்ன மாதிரி கண்டுபிடிக்க வேணாம், இப்படி குழப்பிக்கிட்டு இந்த டப்பா போட்டாலும் இதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எழுதிடலாம். ஆமா கரெக்ட். டோட்டல் ஃப்ளோட்டுக்கு இந்த ஃபார்முலா. அடுத்து ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 to 2 1 to 2னா 2 வந்து டெய்ல இருக்க இந்த 2 டப்பாக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட். ஓகேவா, டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் வந்து தான் இந்த 2 டப்பாவோட டிஃபரன்ஸ். அதே மாதிரி 3 வந்து இந்த 3ல வந்து ஸ்லாக் வந்து இது 2 12 - 9. அதுல இருந்து டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் இது. இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டுக்கு அதே மாதிரிதான், ஆனா வந்து 1 to 2னா 2 அதாவது ஹெட் பார்ப்பேன், 1ல இருக்க டிஃபரன்ஸ் பார்ப்பேன், ஸ்லாக் பார்ப்பேன். சரி, அவ்வளவுதான்டா. அவ்வளவுதானா? ஆமா, அவர் ஏதோ காத்துலயே பாலா போட்டு கனெக்ஷன் போட்டு மேப் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அதுதான் கிராஷிங். அது இருக்கா? அது இருக்கு, அதான் காட்சி சொல்லி வைப்பாங்க. டாபிக் பேர் என்ன இப்ப பாத்துதா? கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஓகே, அவ்வளவுதானா இது? இது அவ்வளவுதான். ஓகே, 3 மெத்தட் பார்த்தாச்சா? வெரி குட். 3 ஆமா 3 பார்த்தாச்சு. இன்வென்டரி மாடல் வந்து ஃபார்முலா தான்டா இருக்கு, அது நீங்களே பாத்துக்கோங்க, ஃபார்முலா அனுப்பிச்சு விடுறேன். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காமிச்சிட்டு போயிடுறா திரு.
எக்ஸாம்பிள் சம்மே இல்லடா, எதுவும் கிளாஸ்ல எதுவுமே சால்வ் பண்ணல. அப்படியா? நானும் இன்னும் அதுக்கு எதுவுமே ப்ராப்ளம் பார்க்கல அதுக்கு. சரி, ஏதாவது பார்த்தா மட்டும் அனுப்பிச்சு விடு குரூப்ல. சரி ஓகே. கார்த்தி கிராசிங் சொல்லிதாடா. திரு என்னென்ன பார்த்தோம்? அசைன்மெண்ட் பார்த்தோம். அசைன்மெண்ட் இல்ல அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்னு அசைன்மெண்ட், இன்னொன்று வந்து சீக்வன்சிங். இது ஓகே. சீக்வென்சிங் தான் இந்த ரெண்டு ரெண்டா பிரிச்சு போடுறது கரெக்டா? ரெண்டு ரெண்டா பிரிச்சு போடுறதா? அதான் அந்த டீம் ஏ டீம் பின்னு சொல்லி ரிவர்ஸ்ல இருந்து ரெண்டுமே வந்து அது சீக்வென்சிங். இப்போ சிபிஎம் பார்த்தாச்சு. ஓகே. பிரேக் எடுத்துக்கலாமாடா? இது ஒண்ணுதான்டா, இது ஒண்ணு மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம்டா. சரி சரி, சும்மா சார் பாக்கி. ஃபர்ஸ்ட் வந்து பழனி நீட்லி சொல்றவங்க ஒரே நிமிஷம் தான் போனேன். பழனி மட்டும் வரானாண்டா, அவனும் போட்டு அதான் பழனி வந்துட்டான். என்னடா வீடியோ ஆஃப் பண்ணிட்ட? பழனி வீடியோ போடுறா. ஏய் யாரா ரிச்சிகா? ரித்திக்டா, ரித்திக் கிருஷ்ணாடா. ஓகேடா ஓகேடா. வீடியோ போடுறா. கிராசிங் தெரியுதா? என்னடா பட்டியலாட் செய்யறான் ரெடியா? பையன் படிக்க ரெடி ஆகுறான். சரி. Full fledged. எதுவும் ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்ட் பண்ணோம்